1 கிலோ அரிசி 50 ரூபாண்ணா, இந்த துண்டு 50 ரூபா. இப்போ செந்தில் பாலாஜி கூப்பிடுறாரு, ஆளுக்கு 300 ரூபா, ஒரு குவார்டர் ஒரு கோழி இருப்பா 10 ரூபா, 10 ரூபா செந்தில் பாலாஜி. இந்த துண்டு 50 ரூபா. அவன் யாரு காசு போட்டு வாங்கினா? அவன் சொந்த காசுல எல்லாம் துண்டா போட்டு தலையில தான் இப்படி கட்டி வராங்க. ஏன்னா எனக்கு ஆட்சி மாறணும். என்னன்னா பண்ணாங்க இந்த ஆட்சியில? என்னதான் பண்ணாங்க இந்த ஆட்சியில? ஒண்ணும் பண்ண கிடையாது. கொள்ளை அடிக்கிறது, பொண்ணை பாலியல் பலாத்காரம் பண்றது, திருடுறது. ஒருத்தன் உன்னை இப்படி குத்திட்டு போயிருவான், குத்திட்டு போயிருவான். நீ உனக்கு ஒரு 50 லட்சம் பணம் கொடுத்தனா வச்சுக்கோவே, உன்னை விட்டுருவான். அவன் ஒன்னா விட்டுருவான், போலீஸ்காரன் ஒன்னா விட்டுருவான். நான் ஓப்பனா சொல்றேன், மாறுதோ இல்லையோ, அவர் நல்லது பண்றாரோ இல்லையோ, இத்தனை வருஷம் இவங்க இருந்துட்டாங்க, எதுவும் பண்ண கிடையாது. நம்ம தளபதிக்கு ஒரு புதுசா வாய்ப்பு கொடுப்போம். வராரு, வராட்டி நல்லது பண்றாரு, இல்ல 5 வருஷத்துல மாத்திட்டு போயிட்டே இருக்கலாம். சீமான் சொல்றாரு, நான் இந்த எல்லாத்தையும் கூப்பிடுவேன், எல்லாத்துக்கும் ஆடு மாடு எல்லாத்தையும் வளர்க்க விடுவேன், எல்லாத்துக்கும் இது கொடுப்பேன். ஆனா அவங்க பேசுறது மாத்தி சாட்டையாகட்டும் சீமானாகட்டும் எல்லாம் மாத்தி தான் பேசுறாங்க. அவங்களுக்கு தேவை பணம். எங்க தளபதி பணத்தை பார்த்துட்டு வந்தவர், சீமான் பணத்தை சம்பாதிக்க வந்தவர். சீமான் அவரு வந்தவர் சீமான் வந்தது எதுக்கோசரம்? பணம் சம்பாதிக்க வந்தவர். எல்லாம் எங்க தளபதியா கூட்டணிக்கு இழக்கிறாரு, எங்க தளபதி சுயேட்சையா நின்னு ஜெயிக்கிறங்கிறாரு. இந்த ஆளு வரட்டும், எங்க தளபதி தம்பி பேசுறாரு, தம்பிக்கு மரியாதை கொடுக்கறாரா சீமான்? பொம்பளை வழக்குல எத்தனை வழக்குல மாட்டினாரு, எத்தனை வழக்கு மாறு. எங்க அண்ணன் சீமானை பத்தி ஒரு வார்த்தை பேசியிருப்பாரா? ஒரு வார்த்தை பேசியிருப்பாரா? இவர் விஜய் தளபதி சீமானு என் தம்பிங்கிறார். சீமானை பத்தி அவர் ஒரு வார்த்தை பேசியிருப்பாரா? கூத்தாடிக்கிறாங்க, எல்லாரும் கூத்தாடித்தானே. உதயநிதி ஸ்டாலின் என்ன பேட்டி கொடுத்தாரு? அவரு ஒரு கூத்தாடித்தானே. அவரோட துறை பத்தி என்னன்னு தெரியுமா? துணை முதலமைச்சர் தானே அவர். துணை முதலமைச்சர் தான் என்ன செஞ்சிருக்காரு? சேலம் மாவட்டம் வந்தாரு. சேலம் சீலாய்பட்டியில அன்னைக்கு வந்த நைட்டு தண்ணி காலு முழங்கால அளவுக்கு ஒரு பையன் அதுல விழுந்து மூச்சு அடைஞ்சு செத்துருப்பான். நானும் சேலம் மாவட்டத்துல தான் வந்திருக்கிறேன். உதயநிதி சொல்லுங்கிறாரு, துணை முதலமைச்சர் என்ன துறையில என்ன செஞ்சிருக்காரு? இப்ப கூட சேலம் நாம வெனந்தூர் ஒன்றியா 2 பேர் செத்து, பிரசாந்த் நிசாந்த் 3 லட்சம் கொடுத்துருக்காங்க. யாரு கொடுத்தது? 3 லட்சம் கொடுத்துருக்காங்க. எங்க வீட்டு நிசாந்த் என் ஃப்ரெண்ட்.